வெள்ளத்தாய பாத்தீங்களா? ஆளையே காணா. என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத மருமகளை கட்டிட்டு வந்த மாதிரி விழுகிறா ஓடுறா அறா பாடுறா. வேலைனா இந்த வயசுல இப்படி அச்செடுக்கிறா. மருமகனா உசுராட்டே இருக்கிறா. இப்படி இருந்தா ஊர் உலகம் விளங்கும். அடியே வெள்ளத்தாயோ, ஏன் வெள்ளத்தாயி இங்க வாடியோ, இங்க வா. உள்ள அவசரமா ஒரு செய்தி சொல்லணும். அங்க என்ன நோய் 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 இங்க வாடி. அடியே ராக்காய் முக்காய், அடி உங்களை காணிக்க முடியல பத்தியில. அதுக்குள்ள இங்க ஒரு வேலை வந்து வருச்சு. கூப்பிட்டு விட்டாளுங்க. ஒடியாது விட்டு நல்லா சாப்பிட்டீங்களா இல்லையா? குழம்புல எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரத்த கொடுக்கறது எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமா, டவுன்ல சமைக்கிறவங்க எல்லாம் மாசு தரான். அவங்க எல்லாம் புக்கு பண்ணி கூட்டிட்டு வந்தா நல்லா சமைக்கணும்னு. எப்படி இருந்துச்சு சாப்பாடு எல்லாம்? அங்க நடக்கிற பண்டிகை வாசனை இங்க தூக்குது. வெள்ளத்தாய் விட்டு பண்டினா சும்மாவா? அடி கிடக்குது சாப்பாடு பாடுங்க. சாப்பாடு பெரிய சாப்பாடு. என்ன சாப்பாடு போட்டுட்டியே? சாப்பாடு இப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுல ஒண்ணும் குறை சொல்ல இல்ல. அதோட முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்குது. வளகாப்புனா மலையில போடுறது, பூ போட்டு வைக்கிறது, சாப்பிடுறது இப்படித்தானே. வேற ஒண்ணும் இல்ல. எதையும் யோசிக்கிறது இல்ல. என்ன பொம்பளை நீ எல்லாம்? அப்புறம் என்ன எல்லாமே சிறப்பா செஞ்சு போட்டான். வேற என்ன அவளுக்கு சொல்றாளுங்க தான்? ஒண்ணும் விளங்க குழந்தை இல்லையே. வேற என்ன குத்தங்குற வச்சாதுல? எல்லாம் பார்த்து பார்த்து சரியா தானே பண்ணனா? எதத்தான் நீங்க சொல்றீங்க? அதை வாய் தந்து சொன்னா பட்டும் படாமையும் சொன்னா நான் என்னத்தை நினைக்கிறது, எதத்தான் நினைக்கிறது? ஆடியாங்களா ஆடியா என்னடி வெள்ளத்தாய்வே ஒரு குதிரையா இருக்கிற? ஒண்ணு தெரியாம ஏதும் தெரியாம தெரியுறா. மருமம் தானே மயங்காரம் பிடிச்சி தெரியுது பார்த்தாம மாமியா கரையை சுத்திக்கிட்டே தெரியுறா. ஏமாறு ஊர் வழக்கத்துல இல்லாத மருமகளை கொண்டுட்டு வந்து விட்டோம்னு அவளுக்கு நாலு விஷயத்தை எடுத்து சொல்லுங்கபடி. எதுவும் ஊர் வழக்கம் ஒண்ணு இல்ல. ஊர் வழக்கம் வழக்கத்தெல்லாம் மாத்தி இருக்கலாமா? அப்புறம் மாசமா இருக்க பிள்ளைக்கு ஏதாவது குத்தம் ஆய் போயிட்டா அப்புறம் என்னத்த சொல்றது? நம்ம நாலு தெரிஞ்ச பெரிய மனுஷியை தான் எடுத்து சொல்லணும். வெள்ளத்தாய்க்கு ஒண்ணும் தெரியல, புரியலையே. இத கூட தெரியாம இருப்பேன். வழக்கம்னா என்ன, பழக்கம்னா என்ன? என்ன வழக்கம் முடிஞ்சா பொண்ணை வந்து தாய் தகப்ப அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது இல்லையா? இது என்னத்த வழக்கம் பழக்க தெரியாத பொம்பளை எல்லாம் இருக்கிறாங்க. அது நம்மடி யாரு? அவளுக்கு தாய் நான்தே, மாமியா நான்தே, தகப்பானும் என் நானும் என் மையனதே. வேற யாரு இருக்கா? சித்தப்பாக்காரன்னு ஒரு வீணா போனவே இருக்கேன். வந்தாக ஓடுனாக பத்தியா எங்கிட்ட கூட்டிக்கிட்டு போக சொல்லிடுவோம்னு. அப்படி இருக்க எல்லாம் சரியா போங்க. என் வீட்டிலே அவன் இருந்துட்டு போயிருவா. ஒண்ணும் இல்ல போங்க. யாரு ஊர்ல உள்ளவங்க எதுவும் கிளப்பி விட்டு நல்லா இருப்பிய. என் மர்ம மனசை கஷ்டப்படுத்தி விட்டுறாதீடி. ஆட இது எனக்கு கால கரகமா இருக்கு. அப்புறம் எதுக்கிட்டே வளகாப்படும் நடத்துறது? ஏன் உங்க வீட்டுக்குள்ளே ஏன் வளையல் பூவை பட்டி வச்சு முடிச்சுக்க வேண்டியதானே? ஏன் அவன் சொந்த பந்தம்னா யாரும் வரலையாக்கு? சித்தப்பக்காரன் தேர்ப்பானே அவன் தான் இங்க. ஆமா, சித்தப்பக்காரன் இருக்கிறேன். பொண்டாடி புருஷன் வந்தா குடும்பத்தோட அந்த கொடி எடிட்டு போச்சாலிரும் சொல்லிவிட்டு பொண்டாடியை விட்டுட்டு காசுக்கு செத்த பையன் அவன் மட்டும் வந்துட்டு லொக்குன்னு வந்துட்டு வந்தேன் நின்றேன் வெடுக்கடேன்னு ஓடி போயிட்டேன். அவனை பத்தி நீ பேசு. ஆடி போங்கடி பட்டியலாடி. வெள்ளத்தை ஏதோ பெருமை பீட்டு தெரிஞ்சாலே வளர்ப்ப சாம நடத்தி போடுவேன். அப்படி ஊர் வைக்கிற மாதிரி நடத்தி போடுவேன்னு இப்ப என்னத்த பண்ணாங்க? சாப்பாடு இப்படி கலக்கலாம் வளவிய பாட்டு வாங்கி போட்டா போதுமா? ஒரு பழக்கம் இல்ல, ஒரு வழக்கம் இல்ல, ஒரு பொண்ணுக்கு கூட்டிட்டு போக இடம் இல்ல. இதுல வேற பேசிக்கிறாங்க. தெரிய முடியாது. எனக்கு இதுதான் நடக்கும்னு அப்பவே தெரியும். என்னத்த சொல்ல பாவம். என் மருமகாரி நல்ல பொண்ணா பிறந்தா. அங்க என்ன நடக்குது? என்ன இந்த 10 குட்டிக்கு 8 குட்டிக்கு என்னத்தான் வந்துருச்சு? அடி ஒடி சண்டையா போட்டுக்கிறாளுங்களே. என்ன இருக்கும் போது அவளுக்கு வந்திருக்கு? ஆடி ஆத்தி எக்கோ இங்க பாட்டா திரும்ப சொன்னதே சொல்ல வைக்காத. இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்லிவிட்டேன். எப்ப பார்த்தாலும் நீ தான் 300 எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்களாம் எங்கிட்ட போய் முடிக்கிறது? எக்கா என் தங்கச்சி நினைக்கிறியா இல்லையா? சரி இல்ல ஒரு ஃப்ரெண்டா தோஸ்தா ஒரு மனுஷன் நினைச்சா விட்டு கொடுக்கா நீ? நானும் சின்ன பிள்ளையா இருக்கானே எதுவும் புரியாது. எடுத்து சொல்லுவோம்னு பொறுமையா படிப்படியா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறாளா மாமா? மாமா நீங்க தான் சொல்லுங்க மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. ஒண்ணு காதுல வாங்குறாள் கேக்குறாள். பிடிச்சா புரியாதமா அவ பிடிச்ச மொசலுக்கு 3 காலம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவ. ஏய் சும்மா கிடக்க போறியா இல்லையா? எனக்கு தெரியும் எல்லாம் பெரிய மனசுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நான் சொல்றபடி கேட்டு நட. பேசாம ஓரமா போய் நில்லுப்போ. எக்கோ நானும் பெண் தானே, அது உண்மைதானே, நீ ஒத்துக்கிறதானே? அப்புறம் என்ன சின்ன பிள்ளை கணக்கா ஓடி போய் உட்காரு, ஓடி போய் விளையாடு, பையன் தூக்கிட்டு பள்ளிக்கிறதுக்கு ஓடுங்கிற மாதிரியே என்ன சின்ன பிள்ளை ஒதுக்கி வச்சினா அப்புறம் எனக்கு எப்பத்தான் பொறுப்பு? எனக்கும் பொறுப்பு வரும், எனக்கும் பொறுப்பு இருக்குது. அப்புறம் இங்கிட்டு வர்றதுக்கு நம்ம எக்கா இந்த ஒரு தடவை நீ விட்டு கொடுத்தே ஆகணும். இல்லாட்டி அப்புறம் வந்து இந்த நெட்டுக்குட்டியோட அடுத்த முகத்தை 6 முகம் மாதிரி 7வது முகத்தை பாக்குற மாதிரி ஆயி போயிருக்கா. நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? உனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லையா? அட மாம்சே உங்க பஞ்சாயத்துக்கு நீங்க சொல்லவே மாட்டீங்களா? ஏய் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லி கீழ்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்க மாட்டேங்கிற? எக்கான மரியாதை கொடுத்து பேசினா கூட்டத்துக்குள்ளே வச்சு அடிக்கிற. ஏய் விடுமடியே கைய போட்டு முறுக்குற மாமா. கைய விடுமடியே.
விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் சொன்னதுக்கு சரின்னு சொல்லி நான் விடுறேன். எப்ப பார்த்தாலும் நீ 300 எடுத்துக்கிட்டு முன்னாடி நின்னா நான் உனக்கு உப்பு கச்ச பண்ணியா உன் பின்னாடியே தெரிய முடியுமா? இந்த தடவை நீ விட்டு கொடுத்தே ஆகணும். அப்படி சொல்லி நான் கையை விடுறேன். ஐயா என்ன செல்லமா இது விளையாடுத்தணும்? பாக்குறவங்க எல்லாம் எதுவும் சீரியஸா தப்பா நினைக்க போறாங்க செல்லமா. விடுச்சலமா நீ பத்தியா மாமா, நீங்களே விளையாடுத்தனம் சொல்றீங்க. விளையாடுத்தனம் அந்த உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களே என்ன அவளை விட சொல்லுங்க மாமா, அவளை விட சொல்லுங்க. ஒரு இடம் ஒண்ணும் தெரியாது குதிரை. அது வந்து நான் பண்ணிக்கிறேன் நீ பண்ணிக்கிறேன் சொல்லுது. அதை கேட்டு சரி சரி நம்ம போக முடியுமா? அவளை சொல்லுங்க, அவளுக்கு என்ன நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? நெட்டு வேணா நெட்டு. யோ ப்ரூஸ், கடுப்பாய் போயிருவேன். கடுப்பு நானே என்ன கொலவரியில இருக்கிறேன். போயா இந்த லட்டுக்கிட்டு சாக்லேட் ஒண்ணும் இல்லையோ, ஏதாவது வாயில போட்டு மென்னு அப்படி ஓமா உட்காரியா போயா. திரும்ப பொறுமையா கேக்குறக்கா, சரின்னு சொல்ல போறியா இல்லையா? சரின்னு சொல்லுக்கா. இங்க பாருமடி, உனக்கு இதுல அணு அகிரவம்லாம் ஒண்ணும் இல்ல. பேசாம விட்டு கொடுத்துட்டு ஓரமா போயிரு. குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு சொல்வதெங்கே மனம்தானே. இன்று வந்த எண்ணம் என்னவோ, அதை கண்டு கண்டு அன்பு கொண்டதோ. குயிலே போ போ இனி நான் தானே என்றாகும், இனி நீதானே என்ன இந்த சேலை அம்மா, இதெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படித்தான் பொழுதோட இருக்காங்களோ தெரியலையே. நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுதா? மடியில தூக்கி வச்சு மடிக்க முடியல, அம்புட்டே கனமா இருக்குது. இப்பதான் என்ன ஒரு ஃப்ரீயா இருக்குது. சப்பா, இந்த சேலையை மடிச்சு வைக்கணும்னு வேர்த்து விறுவிறுத்து எம்மா கொட்டுன்னு கொட்டிருச்சு போ. எப்ப 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து மடிக்கணும் போலயே. இப்படி கஷ்டமான வேலையெல்லாம் நம்மளால இருக்கிறேன். நம்ம வீட்டு கிளவிட்ட தள்ளி போவோம். அது வந்து மடிச்சுக்கிறோம். எங்க இந்த அக்காவை காணோம், நெட்டுவை காணோம், ஒருத்தி சவுண்டையும் காணாமே. வந்து பாருடி, அடி குடியே கிடத்த போட்டு அழுகடி. இப்பதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சேர்ந்திய. எவ கண்ணு ஒரு கண்ணு பட்டுச்சோ, கொல்லி கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. 10 குட்டியும் 8 குட்டியும் அடிச்சுக்கிறாளுகடி. என்னன்னு தெரியல, ஏதுன்னு தெரியல. யாரையும் பேசப்படாதுன்னு சொல்லி போறாளுங்க. அடி வாடி, என்ன ஏதுன்னு வந்து கேளுமடி. பட்டக்காவும் நெட்டும் அடிச்சுக்கிறதுல என்ன கதையா விடுற கதை? கண்ணாடி தொடச்சு வச்சுட்டு போட்டியா இல்லையா? யார் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க போறாங்க? நீ கூறுகிட்டு ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காத கிழவி. மனசுல பக்குன்னு அவதுல படக்குன்னு நெசந்தான் சொல்றியா? அவளே காரணம் எல்லாம் அடிச்சுக்க போதுங்க. எங்கட கிழவி? ஆடி யாருக்கு கண்ணு தெரியல? ஆடி ஒத்த தலைவலிக்கு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இருக்கா. கண்ணு தெரியல, காது தெரியலன்னு ஊரு ஜனமே நின்று வேடிக்கை பார்க்கறாளுங்க. எனக்கு தெரியலையா? அடி வரச வாமடி. ஐயோ கிழவி, அப்ப உண்மைதானா? ஆமா, சத்தம் கேக்குது. என்ன பண்ணுவே? எதுக்கு பிரச்சனை? ஐயோ கடவுளே, எதுவும் அப்படி இப்படின்னு எதுவும் பிரச்சனை இருக்க கூடாது. அதை நின்றுகிட்டே இருக்கிற சில மாதிரி. வா கிழவி. ஏய் ஏக்கா, நீ என்ன பொம்பளை? சொல்ல புரியாதவ மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு மனுஷன் எப்படிதான் தொண்டை கத்த தொண்டை வலிக்க சொல்லுவா? உன்னை யாரு அப்படி தொண்டை வலிக்க சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க சொல்றது? பாடா படுத்திக்கிட்டு இருக்க நீ. விளையாட்டு பிள்ளை, உனக்கு என்ன தெரியும் ஏது தெரியும்? இங்கிட்டு இருக்கிற அங்கிட்டு போட தெரியுமா, அங்கிட்டு இருக்கிற இங்கிட்டு போட தெரியுமா? ஒரு மண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவனி நீ ஏன் பேச கேட்காம எனக்கு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? பேசாம போயிட முடியும். அடடா, என்ன செய்யவே? என் வீட்டு கிளவி சொன்னது உண்மைதானே? ஏது 2 இப்படி முட்டிக்கிட்டு இருக்குதுங்க? எக்கா நெட்டு ஊர் ஜனமே நெட்டு வேடிக்கை பார்க்கறது தெரியுதா இல்லையா? என்ன கர்மா அசிங்கத்தனமா? எக்கா விடுக்கா. வாடி வனரோசா, இந்த வத்தியா அவளுக்கே கேக்குற மாதிரி உள்ள இருந்தவளை வர வச்சுட்டா. ஒண்ணுமில்ல, சண்டையும் இல்ல, சச்சரவும் இல்ல. நீயா பதற? நீ பதறாத கொள்ளாத. ஒண்ணுமில்ல, என்ன சொல்றல்ல? யக்கோ, அப்புறம் என்ன மனசு பார்த்தா நீ ஏன் பதுங்குற? நீ இந்த தைரியமான பொம்பளையாச்சே. வா சண்டைக்கு ஒத்தைக்கு யாரும் பாத்து போவோம். வா, அப்படியே பதுங்கி போய் ஓரமா ஒண்ணுமில்ல ஏன் ஒதுக்கி போய் நிக்கிற? இங்க பாரு, இன்னைக்கு நான் சொல்றதே சரி, நீ சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏய் எருமக்கடா நெட்டு, நான் அக்கா பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுதுல. அப்புறம் சண்டைக்கு வான்னு மம்பக்கு இழுக்கிறேன். அப்படி என்ன சண்டை உடனே உனக்கு? இங்க பாரு, பேசாம போயிரு. குச்சி காலையும் உடச்சு போட்டு போடுவேன். சண்டைக்குள்ள கூப்பிடுறாங்க, சண்டைக்கு ஊரு சனம்ல வேடிக்கை பார்க்க தெரியல. சீ, என்னது அசிங்கத்தனா? அப்படி என்னதான் கிழவிகளுக்கு பிரச்சனையா இருக்கா? ஏக்கா நீ சொல்லுக்கா. இல்ல நீ சொல்ல மாட்டேன். நெட்டு நீ சொல்லுடி. பிரச்சனைக்கு காரணமா? எல்லா பிரச்சனைக்கு காரணமே மூல காரணமே நீ தாண்டி.
வளகாப்ப முடிச்சு நீ வந்து சுருளிய பார்க்கப்படாதான். இன்னைக்கு பார்க்காம யாரும் உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா? அதுக்குதான் உன்னை வளகாப்ப முடிச்சு எங்க கூட்டிட்டு போறேன் பிரச்சனையே. அதுக்கு காரணமும் நீ தான், புரியாப்ப? அதுக்குதான் அக்கா நான் கூட்டிட்டு போய் நிக்குது. அது எல்லாத்துக்கும் முன்னுரிமை எடுத்துட்டா அப்புறம் உனக்கு தோஸ்து ஃப்ரெண்டு உயிர் தோழி நான் எதுக்கு இருக்கணும்? எனக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுத்தாவே உன்னை வச்சு பாத்துக்க எனக்கும் இதா இருக்கும். எல்லாத்துக்கும் அதுவே எடுத்துக்கிச்சு. எனக்கு உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ விளையாடுல உனக்கு அது தெரியாது, இது தெரியாது, அனுபவம் பத்திர, அது பத்திர, வயசு பத்திர, எல்லாத்தையும் சொன்னா நான் எப்ப கத்துக்கிறது, எப்ப இது பண்றது? ரொம்ப ஓவர் பண்ணுதுடி. இந்த ஊரு ஜன வயித்துல நெருப்ப போட்டாலும் நெருப்பாளி போட்டது மாதிரி எப்படி சண்டை ஓட்டுக்கிறாளே பத்தியா? என் மருமகளை கூட்டிட்டு போறதுக்கு அப்ப இல்லையா ஆத்தலையா கூட்டிட்டு போய் வீடு இல்லையா வாசலையான்னு கேட்டவள் இல்ல. பாருங்கடியே பாருங்க, ஒத்தி இல்ல ஒத்த குடும்பம் இல்ல ரெட்ட குடும்பம், ரெட்ட வேற அடிச்சுக்கிட்டு சாவறாளுங்க என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு. வேணும் முடியும் உங்களுக்குலாம் வேணும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா அடிச்சுக்கிறங்கடி. ஐயோ ஏன் சொல்லி மச்சான பார்க்க கூடாதா? அந்த ஆளை பார்க்காம என்னால ஒரு உலகம் இருக்க முடியாது. இது என்ன கட்டுக்கதையா இருக்கு? பார்க்க கூடாது, கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் செட்டாமதே. அக்கா நெட்டு எனக்கு தான் என் வீடு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா போயிடும். சொல்லி எல்லாம் பார்க்காமல என்னால இருக்க முடியாதுடி. அடி எல்லாம் படி வளரசா யாரு போனி சொல்லி தம்பி பார்க்க கூடாது பேச கூடாதுன்னு அடி செத்த வரத்துக்கு ஒரு மடக்கி ஒரு சாத்திரப்புக்கு போய் தாய் வீடுன்னு அப்படி போயிட்டு அப்புறம் மாடி வரலாம். அதுக்குதான் இவன் இந்த கூத்து அடிக்கிற அந்த ரெட்டு குட்டி. அக்கா என்ன பழக்க வழக்கம்? வேணா சொல்லி அவனை அப்படி போயிட்டு வர சொல்லுங்க அக்கா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். போய் அப்ப உன் வீட்டுக்கு வந்துட்டு வந்தவன் முடியாது தெரியலமா? ஏன் நெட்டுக்குடி என்ன சொன்ன நீ? என்னை வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறியா? எக்ஸ்பீரியன்ஸ் நான் உன் வீட்டுக்கு முழு பரிசு லீவுக்கு வரேன், முழுதா மருந்து வரேன், முழுதா மருந்து வரேன். இது பெரிய நான் கூட அக்கா கூட ஒரு 10-15 நாள் என் வீட்லயே வச்சு உன்னை கவனிச்சு வந்து பிரசவம் வரைக்கும் பாத்துக்கலான்னு பார்த்தா நீ தான் சுருளியை விட்டு இருக்க மாட்டேன்னு ஒரு போடு போட்டியே. அப்புறம் என்ன ஒரு ராத்திரி பொழுது தானே, அதுக்குதான் சரி அதுவா வந்துட்டு போலான்னு பார்த்தா அந்த அக்கா விடாது போலையே. ஒரு ராத்திரி பொழுது யாடி நெட்டு என்னை கூட்டிட்டு போக உங்க மொட்டை மாமி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அடா ஆமா, அது வேற என் வீட்டுல இருக்குதோ. அந்த கிளம்பிட்ட பர்மிஷன் ஒண்ணு வாங்கணுமோ? அது என்னையவே வீட்டுல வச்சுக்கிறாது. இதுல வனரோசம் சொன்னா 2 பேரையும் தெருவுல திண்ணையில தங்க விட்டுருமே. பத்தக்கா பத்தக்கோ யக்கோ யக்கா பத்தக்கா 1000 இருந்தாலும் நீ பெரிய மனசி, உனக்கு அனுபவம் ஜாஸ்தி, அதனால எல்லாம் உனக்கு தான் தெரியும். சின்ன பிள்ளை எனக்கு என்ன தெரியும்? அதனால நீ உன் வீட்டுக்கே நல்லபடியா கூட்டிட்டு போக்கோ. என்ன உண்ட மயக்கத்துல ஏதாவது உளறிட்டணும் மனசோட நைட்லாம் இருந்தா நல்லா கக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கலாமேன்னு நினைச்சு பார்த்து ஒரு ஆர்குமெண்ட் போட்டுட்டேன். சரி இப்ப என்ன ஒண்ணும் கெட்டு போல, உன் வீட்டுல இருந்தானே என் வீட்டுல இருந்தானே நானும் சேர்த்து உன் வீட்டுக்கு வந்துட்டு போறேன், அவ்வளவுதானே. நீ நல்லபடியா கூட்டிட்டு போ, நான் வீட்டு கொடுத்துருக்கோ. சாப்பாரு அண்டர்பட்டி நெட்டுக்குடி அக்கா பத்தக்கா அவன் அண்டர்பட்டி அடிச்சிட்டா நீ எப்படி? ஐயோ அட ஆமா ஆத்தி மாமா மாமா இது வேற எப்படி சொல்ற? உங்க சின்ன கைதும் சொல்லுவாங்களோ? அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல, நம்ம தானே மாமா பார்க்கணும் இருக்கணும். இப்ப என்ன மாமா பண்றது? என்ன மாமா சொல்றீங்க நீங்க? என்ன செல்லமா இன்னும் பயந்துகிட்டே இருந்தா ஒண்ணும் ஓட்ட முடியாது. எங்க வீட்டுல என்ன பண்ணி போறாங்க, என்ன பண்ணாலும் பாத்துக்குவோம். என்ன கத்துவாங்க அது உனக்கும் புதுசா இல்ல எனக்கும் புதுசா? நம்ம வனரோசாக்கு தான் புதுசா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நேரம் ஆயிட்டே இருக்குது. நல்ல நேரத்தோட புள்ளைய கூட்டிட்டு வாணி. அப்படி சொல்லுங்க மாம்சே. என்ன நீங்க பழைய மாம்சா என்ன சின்னம்மா சொன்னமான்னு சொல்லிக்கிட்டே தெரியறதுக்கு? எக்கோ மாம்சே பர்மிஷன் கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன வனரோசா இழுத்துட்டு வீட்டுக்கு ஓடு போ. இது மாமியான்னு சொன்னா நம்ம வீட்டுல விட்டுட்டு போயிருங்கன்னு பார்த்தா அவர் என்ன இந்த மச்சான் என்ன கிளம்ப சொல்லி விட்டாரு. ஆத்தாடி அவங்க வீட்டுக்கு போறதுனா சரி அடிவேர்லாம் கலங்குதே. இது தேவையா? சும்மா நாபசம சவனையன்னு என் வீட்டுல இருந்து போறவே சுருளி மொத்த பார்க்க கூடாது, அதை பார்க்க கூடாது. அவர் என்ன அப்படி வாசல்ல படுத்தா படுத்துட்டு போறாரு. இவங்க வீட்டுக்கு எப்படி போறது? எனக்கு பிரசவத்தை நினைச்சு கூட பயம் இல்லையே, குழந்தை கூட அசால்ட்டா பெத்துட்டு வந்துருவேன். இந்த கிழவி ஆத்தி பத்தக்க விட்ட போறது நினைச்சா எனக்கு பயமா வருது. என்ன நான் இருக்க மாமாவே இப்படி சொல்றாங்க. நம்ம நெட்ட வழி நம்ம கூட துவைக்க வருவேன், அப்புறம் என்ன உனக்கு பயமா வரும்? என்னத்தையும் பயம் வா, எல்லாத்தையும் பாத்துக்குவோம், எல்லாம் சரியா போகும். அப்படிதான் என்ன சொல்லி போடுவாங்க. கிழவி என்ன கிழவி நீ பேசாம நிக்கிற? ஒரு வார்த்தை இருன்னு சொல்றியா? என்னை வாட்டி விட்டுட்டா சரிதானே இருக்கியோ நீ? எங்க சுருளியையும் காணோம். கிழவி போகவா இருக்கவா? ஆடி என்னபடி ஒரு ராத்திரி ஒரு பழக்கத்துக்கு சத்தோட போயிட்டு பிடிச்சவன வரப்போறேன். அதுக்கு என்னபடி பத்துக்கிட்டதே உன்னை தாங்குவானே. அப்புறம் என்ன போயிட்டு வாமடி அப்படிங்கிற? சரி கிழவி, அப்ப நீ ஏன் சொல்ற பெரிய மனசி, நான் போயிட்டு வர்றேன். மாமா வா ஹெல்த். அப்ப நீங்க மட்டும் இருந்து என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வர வேண்டியதானே நம்ம வீட்டுக்கு. மாமா குடிச்சு வரீங்க, அப்ப யாரை திரைக்கலாம் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன். இல்லம்மா ஆடி என்ன மடி ஒரு ராத்திரி போது அப்படி தாச்சாஞ்சிட்டு எந்திரிச்சு வர போறேன்.
எத்தியா வீடு வாசலும் கிடக்குறத எடுத்த வரைக்கும் வச்ச வரைக்கும் அப்படி இப்படி கிடக்குது. எல்லாத்தையும் ஒதுங்க பண்ணணும்ல. நான் இங்கேயே இருக்கிறேன், நீ அவளை நல்லபடியா கூட்டிட்டு போமா. பார்த்து பத்திரமா கவனமா இருக்கணும். பாய் பாய். பாருட கிளவி முகத்துல என்ன ஒரு புன்னகை. மருமக போனவனையா சும்மா பீல் பண்ற மாதிரி ஒரு சீனை மட்டும் கிரியேட் பண்ணிவிட்டு எப்படி பாய் 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 நீ எவ்வளவு சந்தோஷமா சொல்லி நிக்கிறேன். இவ ஒருத்தி எதையும் நினைக்க விட மாட்டா, சொல்ல விட மாட்டா. அப்படியே பரட்டு தரக்குன்னு எப்படி மூஞ்சிக்கு நேரா சொல்லி விட வத்தியில. ஆரி போமடி. ஒரு ராத்திரி அவ இல்லாட்டி வீடு வெறிச்சோடதே கிடக்கும். செத்து என்ன தூங்க முடியுங்கிற இங்க கிடக்குற வேலைக்கு பாய் பாய்னு சாணியால சொல்றாங்களா. ஆடி பாடி அங்கிட்டு நீ. சரி சரி வேலை வெட்டிய போய் பாரு. போ கிளவி போ. எங்க அதுக்குள்ளே போயிருச்சுங்களா வீட்டுக்கு? நம்மள ஒரு மனுஷியாவது மதிக்குதுங்களா? கூப்பிச்சுங்களா? இந்த வாரம்